இந்த காணொளியில நாங்கள் பார்க்க இருக்கிற முக்கியமான விடயம் என்றது சர்வதேச ரீதியில தற்பொழுது பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய கைது தொடர்பான தற்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய தகவல்களை பற்றி தான். அந்த வகையில் அவர்களுடைய உடல் நல குறைபாடு காரணமாக அவரினை சிங்கப்பூருக்கு கொண்டு சென்று விட்டார்கள் என்று சொல்லி பல தகவல்கள் சமூக ஊடகங்களிலே வெளிவந்த வண்ணமாக இருக்கின்றன. அது தொடர்பாக அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, தற்பொழுது அவர்களுடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லி வெளியாக இருக்கக்கூடிய அந்த தகவல்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக இவருடைய கைது தொடர்பாக இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு அரசு அதிகாரி ஒருவர் தன்னுடைய கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். தன்னுடைய அந்த கருத்தை வெளியிடுகின்ற பொழுது தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு விடயத்தினை அவர் எச்சரித்திருக்கின்றார் என்று சொல்ல முடியும், அல்லது அறிவுறுத்தி இருக்கிறார் என்று கூட சொல்ல முடியும். அவ்வாறான ஒரு தகவலை வழங்கி இருக்கின்றார். யார் அவர், என்ன விடயத்தை சொல்லியிருக்கின்றார் என்றதை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இவற்றையெல்லாம் கடந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டதுன்றது ஒரு அற்பமான விடயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் பாரிய அளவான மோசடி சம்பவம் ஒன்றினை அவர் செய்திருக்கின்றார். அதற்குமே மிக விரைவிலே விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்கின்ற மாதிரியாக யாருமே எதிர்பார்த்திருக்காத பாரிய அளவான ஒரு மோசடியை அரசாங்க தரப்பு தற்பொழுது பகிரங்கப்படுத்தி இருக்கின்றது. யார் அதனை பகிரங்கப்படுத்தி இருக்கின்றார்கள், என்ன அந்த மோசடி சம்பவம் என்று சொல்லி அனைத்தையும் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 26ஆம் தேதி வரைக்குமே விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் அவர் பாத்தீங்கன்னா உடல்நிலை குறைவு காரணமாக ஆரம்பத்திலே சிறைச்சாலை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அதன் பின்னராக அவர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்தார். இந்த நிலைமையில தான் அவர் சிங்கப்பூருக்கு தற்பொழுது அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார் சிகிச்சைக்காக என்கின்ற மாதிரியாக பல தகவல்கள் வெளியாகி இருந்தது. உண்மை என்ன அப்படின்னா, அவருடைய அந்த உயர் இரத்த அழுத்தம் சீராகாத நிலையில நீதிமன்ற அனுமதியுடன் சிங்கப்பூர் கொண்டு செல்லும்படியாக ஐக்கிய தேசிய கட்சியினர் ஆலோசனை ஒன்றினை வழங்கி இருக்கின்றார்கள். இதுதான் இந்த ஒரு தகவல் தான் உண்மையே தவிர அவரினை சிங்கப்பூருக்கு கொண்டு சென்று விட்டார்கள் என்கின்ற அந்த ஒரு தகவல் என்றது பொய்யானது. அதாவது அவர் இன்னமுமே இலங்கையில தான் இருக்கின்றார். கொழும்பு தேசிய மருத்துவமனையில தான் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்றார். அந்த வகையிலே அவர் சிங்கப்பூருக்கு செல்லவில்லை என்றுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்படி அவர் கொண்டு செல்லப்படுவார் என்கின்ற மாதிரியாக தகவல் தான் வெளியாக இருந்தது. ஆனால் அதனை பலருமே திரிவுபடுத்தி அவர் சிங்கப்பூர் சென்று விட்டார் என்கிற மாதிரியாக தகவல் வெளியாக இருந்தது. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னு சொன்னால் அவருடைய உடல்நிலை தொடர்பாக தற்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய தகவல் என்றது உடல்நிலை சீராக இருக்கிறதாக கொழும்பு தேசிய மருத்துவமனையினுடைய பிரதி பணிப்பாளரான வைத்தியர் பிரதீப் விஜயசிங் அவர்கள் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல்ல உறுதிப்படுத்தி இருக்கின்றார். குறிப்பாக அவரை மருத்துவமனையில், அதாவது சிறைச்சாலை மருத்துவமனையில சிறப்பு சிகிச்சைகள் இல்லை என்கின்ற காரணத்தினால்தான் இங்கே கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றி இருந்தோம் என்கின்றதனை அவர் அந்த இடத்துல தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இன்னும் குறிப்பாக அவருடைய வயது காரணமாக, உங்களுக்கு தெரியும் அவருக்கு தற்பொழுது 76 வயதாகின்றது. ஆகவே அவருடைய அந்த வயது காரணமாக இரத்த அழுத்தம் அதிகரித்த நிலைமையில இருக்கிறதுனாலதான் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக நாங்கள் அவரை அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றினோம் என்கின்றதனை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் அவர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதன் பின்னராக அவர் அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து பின்னர் அதிதீவிர சிகிச்சை பிரிவு என்று சொல்லி அவர் மாற்றப்பட்டு கொண்டிருந்தார். ஆகவே இவ்வாறான நிலைமையில அவர்களுடைய உடல்நிலை என்றது ஆபத்தான நிலைமையில இல்லை, ஆனால் அவருக்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாட்டுடன் தான் அவரினை நாங்கள் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றினோம் என்கின்ற ஒரு தகவலையும் அவர் அந்த இடத்துல தெரிவித்திருக்கின்றார். ஆகவே தற்பொழுது முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆபத்தான நிலையில இல்லை என்கிறதனை அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றது. என்ன அப்படின்னா, ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதா என்கிறதை அறியறதுக்கான மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் என்றது உறுதிப்படுத்தப்படவில்லை. இப்படியாக அவருக்கு மாரடைப்பு ஏற்படலாம் என்றதுக்காக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்கின்ற தகவல் தான் வெளியாக இருக்கின்றது. ஆகவே என்னதான் இவ்வாறான தகவல்கள் வெளியாகி கொண்டிருந்தாலும் கூட உறுதியான, குறிப்பாக உத்தியோகபூர்வமாக ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய உடல்நிலை குறித்த அறிக்கை நாளைய தினம்
தினம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாளைய தினம் உறுதியான ஒரு உத்தியோகபூர்வமான தகவல் கிடைக்கப்பட்டதன் பின்னராக நான் அதனை உங்களுக்கு அறிய தருகின்றேன். அதே சமயம் தற்பொழுது சிறப்பு மருத்துவ குழுவினர் அவர்களுடைய உடல்நிலையை உன்னிப்பாக கண்காணித்துக் கொண்டு வருகிறதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆகவே இதற்கிடையிலே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்தியாவினுடைய ஒரு மிக முக்கியமான அரசு அதிகாரி, அதாவது இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியான சசி தரூர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்திலே ஒரு பதிவொன்றினை பதிவேற்றி இருக்கின்றார். அதுல முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய கைது நடவடிக்கை என்றது கவலை அளிக்கிறதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது ஒரு அற்பமான குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது வருத்தத்துக்குரிய ஒரு விடயம் என்றதை அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். இது ஒரு அற்பமான குற்றச்சாட்டு என்றது அவர் மட்டும் கிடையாது. இன்றைக்கு பலருமே இந்த ஒரு விடயத்தினை சுட்டிக்காட்டிய வண்ணமாக இருக்கின்றார்கள். சமூக ஊடகங்களிலே பல கருத்துகள் அது பற்றி வெளியாகிய வண்ணமாக இருக்கின்றன. ஒரு அற்பமான குற்றச்சாட்டுக்காக அவர் கைதாகி இருக்கின்றார். குறிப்பாக பாரியளவான மோசடியை செய்தவர்கள், ஏன் சர்வதேச ரீதியிலேயே பல குற்றங்களுக்கு பதில் கூறக்கூடிய இடத்துல இருப்பவர்கள் எல்லாமே சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அற்பமான குற்றச்சாட்டுக்கு இவர் கைது செய்யப்பட வேண்டுமா என்கின்ற பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்ட வண்ணமாகத்தான் இருக்கின்றன. ஆகவே இந்த நிலைமையில தான் அவர் அரசாங்கத்துக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் அரசாங்கம் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் என்றது பழிவாங்கும் அரசியலை கைவிட்டு விட்டு அவரை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என்கிறதனை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இவ்வளவு குற்றச்சாட்டுகள் மற்றவர்களின் பேரில் இருக்கின்ற பொழுது ஒரு அற்பமான குற்றச்சாட்டுக்கு இவரை கைது செய்கின்றீர்கள் என்றால் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் செயல்தான் என்கிறதனை எங்களுடைய நாட்டிலையும் சரி பலர் விமர்சிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இவை எல்லாவற்றுடனும் ஒப்பிடுகையில் பாத்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தரப்புல இருந்து ஒரு ஆதாரம் ஒன்று கூட வழங்கப்பட்டிருந்தது. அது நீதிமன்றத்திலேயுமே வழங்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய பொதுவாக அனைவரும் பார்க்கக்கூடிய விதத்திலே சமூக பக்கங்களையும் கூட பகிர்ந்திருந்தார்கள். ஆகவே அந்த ஒரு ஆதாரத்தை எதற்காக நீங்கள் புறக்கணிக்கின்றீர்கள், அதை பற்றி ஏன் விசாரணை செய்யவில்லை அப்படி என்று சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான அஜித் பி பெரேரா அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இதனை கொழும்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் அவர் இந்த ஒரு விடயத்தினை குற்றம் சாட்டி இருக்கின்றார். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், லண்டனில் இருக்கக்கூடிய வால்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஜனாதிபதி மற்றும் இலங்கையின் முதல் பெண்மணி ஆகியோருக்கு ஒரு உத்தியோகபூர்வ, அதாவது ஒரு அதிகாரப்பூர்வ அழைப்பு கடிதம் தான் அந்த கடிதமே தவிர, ஆகவே அதனை நீங்கள் தெளிவாக வாசித்தால் அதுவே உங்களுக்கு தெரியும் அது அதிகாரப்பூர்வ கடிதம் அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தும் எதற்காக அந்த ஆதாரத்தை புறக்கணிக்க வேண்டும், இதனை ஏன் விசாரணை செய்யாமல் இருக்க வேண்டும் என்கின்ற மாதிரியாக பல கேள்விகள் எழுப்பப்பட்ட வண்ணமாக இருக்கின்றன. இது சாதாரணமாக ஒரு சில சமூக ஊடகங்களையுமே பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு விடயம் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. எதற்காக அந்த ஒரு விடயத்தினை கருத்தில் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி. ஆகவே இவ்வாறு இது ஒரு அற்பமான விடயம், இதற்காக ஏன் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில இது ஒரு அற்பமான விடயம்தான். ஆனால் இதனையும் கூட ஒரு பெரிய ஒரு பாரிய மோசடி சம்பவம் ஒன்றினை அவர் செய்திருக்கின்றார் என்கின்ற மாதிரியாக அரசாங்க தரப்பு ஒரு விடயத்தினை பகிரங்கப்படுத்தி இருக்கின்றது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிணை முறை மோசடி மூலமாக கிட்டத்தட்ட 1100 கோடி ரூபாய், அதாவது மக்களினுடைய பணத்தை நாசமாக்கி இருக்கிறார் என்று சொல்லி இந்த ஒரு விடயத்தினை சொல்லியிருக்கிறார்கள். இதனை யார் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல் தொழில் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் தான் குற்றம் சாட்டியிருக்கின்றார். குறிப்பாக நேற்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஆகிய நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அவருடைய அலுவலகத்திலே நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் அவர் இந்த ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த ஒரு ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிடுகையில் உங்களுக்கு தெரியும், இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாருமே தற்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்களை சென்று பார்வையிட்ட வண்ணமாக இருக்கின்றார்கள். ஆகவே அதனையும் அவர் விமர்சித்திருக்கின்றார். என்ன அப்படின்னா, தற்பொழுது எல்லா திருடர்களும் அவரை சென்று பார்த்த வண்ணமாக இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் ஜனாதிபதியாக கூடிய அந்த ஒரு காலப்பகுதியிலையும் அல்லது வேறு வேறு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையிலையும் இவர்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஆனால் தற்பொழுது கைது என்று வருகின்ற பொழுதுதான் இவர்களுக்கு எல்லா நோய் நொடியும் வருகின்றதா என்கிறதை அவர் அந்த இடத்துல சுட்டிக்காட்டி இருக்கிறார் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே. தற்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைது என்றது பல எதிர்மறையான கருத்துக்களையும் உண்டு பண்ணி இருக்கின்றது. அதே சமயம் அரசாங்கத்துக்கு ஆதரவான கருத்துக்களையும் வெளிப்படுத்திய வண்ணமாக இருக்கின்றது. ஆகவே இவற்றுக்கெல்லாம் மத்தியில
ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய உடல்நிலை என்றதும் ஒரு பக்கமாக இருக்கின்றது. ஆகவே மக்களாகிய நீங்கள் இந்த ஒரு கைது நடவடிக்கையையும் தற்பொழுது அவரை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஏனைய அரசியல் செயற்பாடுகளையும் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய எண்ண கருத்து என்னவாக இருக்கின்றது என்றதை நீங்கள் கருத்து பருவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் அவர்களுடைய கைது நடவடிக்கை தொடர்பாக என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்றதை யாராவது உங்களிடம் கேட்டால் இந்த காணொலியை நீங்கள் அவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். அதே சமயம் இந்த கைது நடவடிக்கை தொடர்பாகவும் ஏனைய விடயங்கள் தொடர்பாகவும் செய்திகள் வெளியாகின்ற பொழுது நான் நிச்சயமாக உங்களுக்கு உடனுக்குடன் அறிய தெரிவேன். அதற்கு நீங்கள் சங்கவீதி ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் என்னுடைய காணொலிகளை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.